ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை பணியார தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் அதுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தவொடனே நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது பொரிஞ்சு முடிஞ்சவுடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் இப்போ அது 6 பேருக்கு நான் செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனியன் அண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம்னா 2 தக்காளி, அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கிறதுக்காக. நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா. இது வதங்கி முடிஞ்ச உடனே நான் மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு அண்டு மஞ்சத்தூள் எல்லாம் வச்சுருக்கேன். அது அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு அந்த தொக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் எண்டு தான் கருவேப்பிலை போடுவேன், அதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஆனியன், பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி, சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணி 5 எக்கு எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம பணியாரம் மாதிரி இது மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம கொதிக்குது இல்லையா ஆல்ரெடி, அது உள்ளே தான் இதை போட போகிறோம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக உங்களுக்கு இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். எப்பவுமே எக்கை வேக வச்சு அப்படி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு சூப்பராக. காரமும் அதிகமாக இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்களா, கொஞ்சம் நம்ம ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லுக்காக சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.